முருக பக்த மாநாடுன்னு சொல்ல முடியாது. இது ஒரு போலி முருக பக்த மாநாடு, ஃப்ராடுகள் நடத்துற ஒரு மாநாடு தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் விநாயகரை வச்சு கலவரம் பண்ணாங்க, சென்னை திருவள்ளிக்கேணியில் கலவரம் பண்ணாங்க, கோயம்புத்தூர்ல கலவரம் பண்ணாங்க. இப்போ முருகனை கையில் எடுத்திருக்காங்க. அமித்ஷா எங்க பார்த்தாலும் தமிழ்நாட்டை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்காருன்னா, தமிழ்நாட்டை கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க சொல்லணும். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டாமலே கிடக்கு, அது குறித்தெல்லாம் அவருக்கு கவனம் கிடையாது. இளைஞர்கள் எல்லாரும் வேலை வேணும்னு சொல்லி கேட்கும் போது நீங்க பக்கோடா சுடுங்க, வேலை இல்லைன்னு சொல்லி சொன்னவர் தான் மோடி. அதுதான் அவங்களோட ஆட்சியோட லட்சணம். இது அயோத்தியாக மாத்துவோம் சொல்லி பேசுறாங்க. எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமானது. அப்ப மசூதியை அங்க இடித்தது போல இங்க மீண்டும் ஒரு கலவரத்தை உருவாக்கணும்னு ஓப்பனா பேசுறாரு. பாஜகவுக்கும் முருகருக்கும் சம்பந்தமே கிடையாது. அது முருகர் தமிழ் கடவுள். அவங்க ஃபுல்லா சங்கி அந்த மாதிரி இருக்கிறவங்க. அவங்க RSS ஓட இதுதான். மருத்துவம், கல்வி, அடிப்படை வாழ்வாதாரம், வேலை வாய்ப்பு இதை செய்யறதுக்கு பதிலா எங்க பார்த்தாலும் கலவரம் பண்றது, வன்முறை பண்றது, இஸ்லாமியர் வெறுப்பை தூண்டி விடுறது. ஒரு இந்து முருகனாகிறவரு வேளாங்கண்ணி கோயிலுக்கு பாத யாத்திரை போவாரு. ஈஸியெல்லாம் பார்த்தா தெரியும். அங்கே கல்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியர் அவங்களுக்கு தண்ணி போட்டு சாப்பாடு கொடுப்பாரு. இதுதான் தமிழ்நாடு. பள்ளிக்கூடமோ ஒரு மருத்துவமனையோ இல்ல வேற ஏதோ திட்டங்கள் நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்தாலே போதுமே.